ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற இந்த அருமையான வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இம்மாதத்தின் செய்திக்கான தலைப்பு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம், த ப்ரெஷியஸ் பிளட் ஆஃப் கிரைஸ்ட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். 1 பேதுரு 1 18-19 வசனங்கள். அழிவுள்ள வஸ்துகளால் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 Peter 1:18-19. You were not redeemed with compatible things, but with the precious blood of Christ, as a lamb without blemish and without a spot. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம் தேவைகளெல்லாம் சந்தித்து சுகம் பலன் ஜீவன் அருளிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்ற மாதத்திலும் கர்த்தரின் காருண்யம் அருளுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏற்ற விதமாய் வாழ்ந்து அக்காருண்யத்தை பெற்று நாம் பொறுப்புடன் வாழ உதவிய ஆண்டவருக்கு நன்றி. இம்மாதத்திலும் லெந்து காலங்களுக்குள் பிரவேசித்திருக்கிற நம் அனைவரின் ஆவிக்குரிய வாழ்விற்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வண்ணமாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம், த ப்ரெஷியஸ் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன் தொடர்பாக 2 அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக முன்னுரை. இரத்தம் உயிரியல் ரீதியாக உடலை இயக்கும் திரவமாகும். இது உடலின் உயிர் நாடி. நம் வேதாகமம் ஒரு இரத்தத்தில் நனைந்த அல்லது தோய்த்த புத்தகமாகும். அதாவது அதிகமாக இரத்தத்தால் சூழப்பட்டிருப்பதை குறிக்கிறது. இவ்விரத்தத்தின் கருப்பொருளின், அதாவது வன்முறை, பழிவாங்குதல் இவற்றின் உச்சக்கட்டம், முடிவு நிலை, உச்ச நிலை என்பது கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தமாகும். இரத்தத்தின் கருத்து வேதாகம் முழுவதும் ஒரு மைய கருப்பொருளாக உள்ளது. அதாவது இரத்தம் சிந்துதல் வேதாகமத்தில் மிக முக்கியமானது. கிறிஸ்தவ இறையியலில் கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தம் என்பது இயேசு சிலுவையில் சிந்திய உடல் இரத்தத்தை குறிக்கிறது. இது அவரது பாவ நிவாரண பலி, புதிய உடன்படிக்கை மற்றும் பாவ மன்னிப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. இது கடவுளுடனான மனுகுலத்தின் உறவை மீட்டெடுக்க கொடுக்கப்பட்ட இயேசுவின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது. இயேசுவின் தியாகத்தை வெளிப்படுத்துகிறது. விசுவாசிகளை மீட்பதற்கும் அவர்கள் பிராயச்சித்தத்திற்கான ஒரு போதுமான விலையாக அதை எடுத்து காட்டுகின்றன. இயேசுவின் இரத்தம் குற்றமில்லாத இரத்தமாகையால் மத்தேயு 27:4 அது வெளியேற பெற்ற இரத்தமாகும். இரண்டாவது அம்சமாக, இந்த வெளியேற பெற்ற கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு அருளுகிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவதாக பாவ மன்னிப்பு. 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்று நாம் அங்கே படிக்கிறோம். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாவ மன்னிப்பிற்கு இரத்தம் சிந்துபட வேண்டும். எபிரேயர் 9:22. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவிர்த்திக்கென்று ஆடு, மாடு போன்ற விலங்குகளை பலி செலுத்த வேண்டும் என்ற நியமனம் உண்டு. லேவியராகமம் 1 வசனங்கள். ஆனால் இப்படிப்பட்ட பலிகள் பூரண பாவ மன்னிப்பை ஏற்படுத்த முடியாது. எபிரேயர் 9:9, எபிரேயர் 10:4. மேலும் பாவம் செய்யும் போதெல்லாம் பலி செலுத்த வேண்டியது அவசியம். மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக ஒரே தரம் வெளிப்பட்டார். எபிரேயர் 9:26. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. எனவே அப்பாவ மரணத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் குற்றம் இல்லாத வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மட்டுமே சாத்தியமாகும். மாபாவியான கள்ளனும் அவ்வூற்றில் மூழ்கினான், மன்னிப்பு மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான். இரண்டாவதாக சுத்திகரிப்பு. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் என்று படிக்கிறோம்.
எபிரேயர் 9:13-14. காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் 14வது வசனம், கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசுவின் இரத்தம் நம் பாவ கரைகளை நீக்கி நம் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வழி நடத்துகிறது. இயேசுவின் இரத்தம் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும் ஒரு சக்தியாக உள்ளது. இதனால் நாம் எப்போதும் ஒளியில் நிலைத்திருக்க முடியும். திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மூன்றாவதாக மீட்பு. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எபேசியர் 1:7. அவருடைய, அதாவது பிதாவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசையர் 1:14. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். யோவான் 8:34. இவ்வடிமைத்தனத்திலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்வது என்பது இயலாத காரியம். நம்மை வேறு ஒருவர் மீட்க வேண்டும், அதாவது விலை கொடுத்து வாங்க வேண்டும். அதை தான் நான் மீட்பு என்று அழைக்கிறோம். எனவே நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, ரோமர் 3:23. அப்படி இருந்தபோது அப்பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்தார். 4வது, ஒப்புரவாக்கப்படுதலும் சமாதானத்தை பெறுதலும். கொலோசையர் 1:20. அவர், அதாவது இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். 14வது வசனம், அவரே சமாதான காரணராகி. 16வது வசனம், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாவம் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பிரிவினையாகிய தடுப்புச் சுவராக காணப்படும். எபேசியர் 2:14. பாவம் நம்மை கடவுளிலிருந்து பிரித்து விடுகிறது, பிரிவினையை ஏற்படுத்துகிறது. நம்முடைய பாவம் நம்மை தேவனுக்கு சத்துருக்களாக்கி விடுகிறது. ரோமர் 5:10. எனவே முறிந்து போன உறவுகளை சரி செய்து பிரிந்தவர்களை மீண்டும் இணைப்பதே ஒப்புரவாக்குதல் என்பதாகும். பாவத்தின் நிமித்தம் தேவனிடமிருந்து பிரிந்து போன மனிதனை இயேசு கிறிஸ்து தாம் சிலுவை மரணம், இரத்தம் சிந்துதலின் மூலம் கடவுளோடு மீண்டும் உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒப்புரவாக்குதல் நடைபெறும் போது இழந்து போன சமாதானம் மீண்டும் அங்கு ஏற்படுகிறது. சத்துருக்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தம் தேவனோடு ஒப்புரவாகி தேவனோடு சமாதானத்தை ஏற்படுத்தியது. 5வதாக, நீதிமான்களாகுதல். ரோமர் 5:9. நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 3:10. அப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நம் பாவங்களின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக எண்ணப்படவில்லை. ஆனாலும் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். நமக்காக அவரது வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அது நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கும் ஆசீர்வாதத்தை அவர் பெற்று தந்தார். அதனால் கர்த்தரின் நியாய தீர்ப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். 6வதாக, பாதுகாப்பு அல்லது வெற்றி. வெளிப்படுத்தல் 12:11. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, அதாவது சாத்தானை ஜெயித்தார்கள்.
இஸ்ரவேலரை எகிப்தியிடமிருந்து விடுவிக்க கர்த்தர் வரப்பண்ணின 10வது வாதையை குறித்து யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாக படிக்கிறோம். இஸ்ரவேலர் தங்கள் குடும்பத்திற்கு தக்க ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் வீட்டின் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். யாத்ராகமம் 12:3-7. அன்று இரவு எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் மனிதர்கள் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்களை அதம் பண்ணும்போது இஸ்ரவேல் மக்கள் வீடுகளில் இரத்தம் அடையாளமாய் இருப்பதால் அவர்கள் வீட்டை கடந்து போவதால் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராமல் இருக்கும் என்றார். 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேலரை அன்று அழிவிலிருந்து பாதுகாத்தது. இன்றும் நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா தீமைகளுக்கும் சாத்தானின் கிரியைகளுக்கும் நம்மை மூடி பாதுகாக்கிறது. நம்மை விழுங்க சுற்றித் திரிகிற கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய சாத்தான்களிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், இரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. 7வதாக கடைசியாக குணமாகிறோம். ஏசாயா 53:6 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தம் வெளிப்பட்ட அவருடைய காயங்களினால் ஏற்பட்ட தழும்புகள் நம்மை குணமாக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது எவ்வாறு சாத்தியமாகும்? அது கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த இரத்தத்தினாலே ஆகும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிப்போமா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் மீட்பின் அனுபவத்தை பெற்று கடவுளுடன் பிரிந்து போன உறவு புதுப்பிக்கப்பட்டு சமாதானம் பெற்றவர்களாய் சுகத்தோடும் பாதுகாப்போடும் வாழ கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த லெந்து காலங்களில் நம்மை வெளியேற பெற்றோராய் மாற்ற தன்னுடைய வெளியேற பெற்ற திரு இரத்தத்தை விலையாக ஈந்து அவருடைய அன்பை சிந்தித்து அவருக்காக வாழவும் சேவை செய்வோம். நம்மை அர்ப்பணிப்போமாக. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தனேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திரு இரத்தமே ஆவிலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எங்கள் அன்பின் பரிசுத்த தகப்பனே, எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தம் அருளுகிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பையும் கிறிஸ்துவின் பாடுகளையும் தியாகத்தையும் சிந்தித்து அவர் இரத்தம் அருளுகிற ஆசீர்வாதங்களை அனுபவித்து உமக்காக வாழவும் சேவை செய்வோம் என்கிற அர்ப்பணிப்பில் நிலைத்திருக்க கிருபை செய்தல வேண்டுமாய் கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென்.